கோவையில் கோடை விடுமுறையை ஒட்டி மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தற்பொழுது மலர் கண்காட்சியானது நடைபெற்று வருகிறது. கோடை காலத்தை முன்னிட்டு உதகையில் ஏராளமான பொதுமக்கள் உதகைக்கு வருகை தந்துள்ளனர். நேற்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இதனை முன்னிட்டு கோடை விடுமுறையை ஒட்டி மலர் கண்காட்சி காண சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் அப்பகுதியில் குவிந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அன்பழகன், தற்பொழுது நீலகிரியில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சி குறித்து உங்களுடைய விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. கோடை விழாவான உலக பிரசித்தி பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி 2வது நாளாக இன்று குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் இங்கு நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க நாள்தோறும் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சமவெளி பிரதேசங்களில் இருந்தும் கேரளா சமூகத்திலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இந்த நிலையில் ஏப்ரல், மே மாதங்களில் சுற்றுலா பயணிகள் மகிழ்விக்கும் வகையில் கோடை விழாக்கள் சுற்றுலாத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை மாவட்ட நிர்வாக சார்பாக நடத்தப்படுவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று 2ஆம் நாளான உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். அதேபோல் 25 அடி உயரம், 30 அடி அகலம் கொண்ட 1,70,000 கிரேசந்தியம், ரோஜா, கார்னேசன் மலர்களை கொண்டு அரண்மனை நுழைவாயில், அதேபோல் 25,000 கிரேனசாய மலர்களை கொண்டு யானை, 10,000 ரோஜா மலர்களை கொண்டு ராஜா சிம்மாசனம், 10,000 கார்னேசன் மலர்களை கொண்டு 127வது மலர் கண்காட்சி வடிவம், 45,000 கிரேசாந்தி மலர்களை கொண்டு கல்லணை மதகு, 2,500 கிரேசாந்தி மலர்களை கொண்டு ராணி வடிவம், 18,000 மலர்களை கொண்டு ஊஞ்சல், 45,000 மலர்களை கொண்டு அன்னப்பறவை, 45,000 கிரேசாந்தி மலர்களை கொண்டு சதுரங்க வடிவமைப்பு, 16,000 கிரேச மலர்களை கொண்டு அரண்மனை காவலர்கள் என மொத்தமாக சுமார் 7,50,000 மலர்களை கொண்டு 24 மலர் அலங்காரங்களை வடிவமைப்புகள் சுற்றுலா பயணிகள் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மலர்களை கொண்டு தத்துரூபமாக உருவாக்கப்பட்ட வடிவமைப்புகளை கண்டு ரசித்தும் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றன. இங்குள்ள கண்ணாடி மலையில் பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்களையும் கண்டு ரசித்தும் வருகின்றன. இப்பூங்காவில் உள்ள பெரிய புல் மைதானத்தில் அமர்ந்து ஓய்வெடுத்தும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடி மகிழ்ந்து வருகின்றன. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் இங்கு நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்தவாறும் குடும்பமாய் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.